ரேவதிய தங்கராஜ் வீட்டுக்கு வெளியில நைட் முழுக்க நிக்க வச்சிடுறாரு. காலையில எந்திரிச்சோன்னு தங்கராஜ், ஏய் விடிஞ்சிருச்சுல உள்ளவா வந்து தொலையன். அப்படியே நின்றுகிட்டு இருந்தா அக்கம் பக்கத்துல இருக்கிறவன் எவனாவது பார்க்க போறான், அப்புறம் என் கௌரவம் என்ன ஆகுறது, உள்ள வந்து காஃபி போடுற வழியா பாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ரேவதி அங்கேயே நின்றுகிட்டு இருக்காங்க. ஆனா ரேவதி அசையாம அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. தங்கராஜ் உடனே, என்னடி அப்படியே உரைஞ்சு போய் நிக்கிற, உள்ள வர சொன்னா வந்து வேலையை பார்க்காம என்ன புதுசா ஒரு முறைப்ப வேண்டி இருக்கு, உள்ளவாடி அப்படிங்கிறாரு. ரேவதி எதுக்கு, கையை நீட்டி எனக்கு உத்தரவு போடாதீங்க தங்கராஜ், உள்ளவான்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? இந்த 4 செவத்துக்குள்ள நீங்க வச்சிருக்க அந்த போலி அந்தஸ்துக்காகவும் சொகுசுக்காகவும் நடுக்கடல தூக்கி போடுற மாதிரி நள்ளிரவுல ஒரு பொம்பளைய வாசல்ல தள்ளி போட்டு நீங்களே, உங்களோட அந்த நரக பங்கெல்லாம் எனக்கு தேவையே இல்ல. நடுவுல தங்கராஜோட அம்மா வந்து, ஏய் ரேவதி விடிஞ்சு விடியாமனு காலங்காத்தால என்னடி பேச்சுது, என் மகன் கோபத்துல ஏதோ பண்ணிட்டான், விடிஞ்சதும் அவனாகவே வந்து கதவை திறந்து உள்ள கூப்பிடுறான்ல, ஒழுங்கா உள்ள வந்து வழக்கம் போல சமையல் கட்டு வேலையை பாக்குறத விட்டுட்டு ஆம்பளை எதிர்த்து பேசிட்டு இருக்க அப்படின்னு கத்துறாங்க. ரேவதி எதுக்கு, அத்தை வாய மூடுங்க முதல்ல, மகன் கோபத்துல பண்ணனான்னு ரொம்ப சாதாரணமா வக்காலத்து வாங்கிட்டு வர்றீங்க. நைட்டு முழுக்க இந்த கொசு கடையிலயும் இருட்டுலயும் நான் பயந்து செத்துக்கிட்டு இருந்தப்ப நீங்க 2 பேரும் உள்ள ஏசியை போட்டுட்டு மெத்த மேல நிம்மதியா தூங்குனீங்கல்ல, அப்ப உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இல்லையே இல்லையா? நீங்களும் ஒரு பொம்பளை தானே அத்தை, பெத்த மகனே தப்பு பண்ணாலும் பொண்டாட்டிய மிருகம் மாதிரி நடத்தினாலும் தட்டி கேட்டு உங்களுக்கு துப்பு இல்ல, இதுல விடிய காலையில எந்திரிச்சு எனக்கு குடும்ப ஒழுக்கமும் அடக்கமும் சொல்லி தர்றீங்களா? தங்கராஜதுக்கு, ஏய் ரேவதி வார்த்தையை ஆழ்ந்து பேசு, தப்பு பண்ணிட்டு இப்ப எங்க அம்மா கிட்டே எகிரி பேசுறியா? நான் உனக்கு கொடுத்தது தண்டனை, எனக்கு தெரியாம நான் போக கூடாதுன்னு தடுத்தும் அந்த மலரோட பிறந்தநாளுக்கு திருட்டுத்தனமா ஓட பாத்தியே, அந்த திமிருக்கு தான் இந்த தண்டனை உனக்கு தேவைதான் அப்படிங்கிறாரு. ரேவதி எதுக்கு, சீ நிறுத்துங்க உங்க கேவலமான பித்தடாட்ட பேச்ச, மலரணி வீட்டுக்கு நான் போனது தப்புனா என்ன இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு 4 வார்த்தை கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு ஆம்பளையா லட்சணமா வாழ்ற எவனாவது நடுராத்திரியில பொண்டாட்டி நடுத்தரவுல நிப்ப வைப்பானா? நீங்க பெரிய பிசினஸ் மேன், காரும் பங்களாவும் வச்சிருக்க லட்சாதிபதினு வெளியில காலரை தூக்கிட்டு சுத்துறீங்களே, ஆனா உங்க மனசு ஒரு சாக்கடை. உங்க கூட வாழ்ற ஒவ்வொரு நாளும் நான் நரகத்தை விட மோசமான கொடுமையை தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு தங்கராஜ், இன்னடி கொழுப்பு நாளுக்கு நாள் அதிகமாயிடுச்சு உனக்கு. இங்க பாரு, இந்த வீட்டை விட்டுட்டு நீ ஒரு அடி எடுத்து வெளியே போனா நடுத்தெருவுலதான் நிக்கணும். உங்க அப்பாவும் அம்மாவும் கூட உன்னை சேர்த்துக்க மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. அங்க உனக்கு ஒரு வேலை சோறு கூட கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ரேவதி, அந்த பயம் இனி எனக்கு கொஞ்சம் கூட இல்ல தங்கராஜ், உங்ககிட்ட அடிமையா இருந்து ஒவ்வொரு நாளும் செத்து பிழைக்கிறதுக்கு நான் நடுத்தருல நின்று பிச்சை எடுத்தே பொழைச்சுப்பேன். எங்க அப்பாவும் அம்மாவும் சேர்த்துக்க மாட்டாங்கன்னு என்ன மிரட்டியே இவ்வளவு நாள் இந்த நரகத்துல என்ன அடைச்சு வச்சிருக்கீங்க. அவங்க சேர்த்துக்கிட்டாலும் சரி சேர்க்கலைனாலும் சரி, இந்த நிமிஷமே நான் என் பிறந்த வீட்டுக்கு கிளம்புறேன். ஆனா ஏதோ கூச்சிட்டு 4 நாள்ல திரும்பி வர்ற ரேவதியா நான் போகல. என் வாழ்க்கையில இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். நிரந்தரமான இந்த நரகத்தை விட்டுட்டு போறேன்டா அப்படிங்கிறாங்க. தங்கராஜோட அம்மா அதுக்கு, ஏய் ரேவதி என்னடி வார்த்தை இது, பெட்டி படிக்க தூக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு நிரந்தரமா போயிடுவியா? அங்க உனக்கு யாரடி சோறு போடுவா? உங்க அண்ணன் பாகியராஜ் உன்னை வச்சு காப்பாத்துவானா? அவன் சம்பாதிக்கிற கஞ்சியிலேயே நீயும் பிள்ளைங்களும் ஆடம்பரமா வாழ முடியுமா? அதுக்கு ரேவதி, எங்க அண்ணன் பாகியராஜ் கஞ்சி ஊத்தினாலும் சரி ஊத்தலைனாலும் சரி அத்தை, அங்க எனக்கு கிடைக்கிற அந்த ஒரு வேலை கஞ்சி நீங்க இந்த ஏசி பங்களாவில நீங்க போடுற சொகுசு பிச்சை விட கோடி மடங்கானது. இந்த தாலி கட்டின ஒரே காரணத்துக்காக நைட்டு முழுக்க ஒரு பொண்ணை வெளியே நிக்க வச்சீங்களே, உங்க 2 பேரோட முகத்தை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. தங்கராஜ் கோவம் வந்து, ஏய் ஓடி போய் தான் பாரு, அங்க 4 நாள் கூட ஒரு நாள் நிம்மதியா இருக்க முடியாது. வறுமை வாட்டும் போது அப்புறம் இதே தங்கராஜோட கால்ல விழுந்து வந்து இந்த வீட்டுக்கு தான் வரணும்னு சொல்றாரு. ரேவதி எதுக்கு, இந்த பேச்சுக்கே இடமில்ல தங்கராஜ், என் குழந்தைகள் தூக்கிட்டு நான் இந்த வாசப்படியை விட்டு இப்பவே வெளியே போறேன். என் அண்ணன் பாகியராஜ் எனக்காக கேட்பாரோ இல்லையோ, என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன உங்களை என் மலரணி சும்மா விட மாட்டாங்க. நீங்க செஞ்ச இந்த அசிங்கத்தை என் பிறந்த வீட்டுல எல்லாரும் முன்னாடியும் சொல்லி பஞ்சாயத்து கூட்டி உங்களோட இந்த போலி கௌரவத்தை நடுத்தரவுல உடைக்கல. என் பேரு ரேவதியே இல்ல, இனிமேல் இந்த வீட்டு வேலைக்காரியா நான் இருக்க மாட்டேன், ஓடான்ட்டு சொல்லிட்டு கிளம்புறாங்க.